இப்போ என்ன புள்ளியாலே தோட்டத்துக்கு வருதல் இல்லை. சிலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துன்னு சொல்லிச்சுன்னா நிறைய இருக்குது. இந்த கட்டை பாருங்கள், வெட்டி வச்சிருந்த பொயிலையை வந்து ஓண்டா கீறணும். இங்கே பாருங்கள், 2 லெமஸும் வந்து நிற்கிது. மிஷினில் அரைக்கிறதெல்லாம் வந்து பார்க்க வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், முழுக்க அப்படியே இங்கே ஒரு 500 கண்டு அப்படியே வந்து அறுத்து போட்டிருக்கு. இங்கெல்லாம் இப்போ இதுக்கு எத்தனை கண்டு இப்போ மொத்தமாக இதுக்கு வச்சது? இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். நான் இங்கே என்ன கட்டுறீங்களே, என்ன வாழைகள் நிற்குது. இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீர் இறைச்சி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன கீறதுக்கு அந்த ஒரு முறை ஒன்று இருக்கு. என்ன அப்படியே நாங்கள் வந்து அந்த பக்கம் தான் வந்து அறுவடை வந்து செய்கிறாங்க. இப்போ நீங்களே எத்தனை நாளைக்கு வந்து இந்த பொயிலையை வந்து காய போடணுமா ஐயா? 6 தாங்க. எத்தனை கண்டுக்கு இப்போ தண்ணி காட்டுறீங்க? இதை கொண்டு போய் கிடங்குல போடுறது. கிடங்குலையா அடுக்கிறது. எத்தனை வயசு உங்களுக்கு இப்போ? 86 வயசு. 86 வயசுல ஜங் போயா? ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொளி ஒரு அறுவடை சம்பந்தமான ஒரு காணொலியாக இருக்க போது. குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகை மாதம்னு சொல்லிச்சனால இந்த பொயிலை பயிற்சிகள் வந்து அந்த காலப்பகுதியில் வந்து பயிரிடுவாங்க. நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த பொயிலை பயிற்சிகள் வந்து பயிரிடுறது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 2 காணொலிக்கு வந்து போட்டிருக்கேன். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பங்குனி மாசி பங்குனி துவங்கினாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொயிலை பயிற்சிகள் வந்து அறுவடை வந்து செய்ய வலிக்கிட்டுருவாங்க. இன்றைய நாளில் இந்த பொயிலை பயிற்சிகள் வந்து எப்படி அறுவடை வந்து செய்கிறாங்க, அதை வந்து எப்படி லேண்ட்மாஸ்டர்னு சொல்லுவாங்க. என்ன லேண்ட்மாஸ்டரில் வந்து எப்படி ஏற்றி அதை வந்து கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். நான் இனிவில்ல நிற்கிறேன். குறிப்பாக அந்த தியேட்டருக்கு முன் பகுதியெல்லாம் வந்து நிற்கிறேன். நீங்கள் இந்த பகுதிகளில் வந்து பார்க்கக்கூடியமே இருக்கும். இந்த பொயிலை பயிற்சிகள் எல்லாம் வந்து பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே வந்து இந்த கட்டெல்லாம் முடித்து இந்த இலைகளை பாருங்கள், எல்லாமே வந்து முற்றி எவ்வளோ பெரிய ஒரு இலையாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த பெரிய இலை கிட்டத்தட்ட 2 அடி கிட்ட வரும், அந்த அளவுக்கு இது. இந்த பகுதியை வந்து பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்னு. இந்த பக்கம் வந்து பொயிலை, இந்த பக்கம் வந்து பொயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கால அப்படியே பாருங்கள், முன்னுக்கு தென்னை மரம் நிற்கிது, அப்படியே இங்கால வாழைகள் நிற்கிது. இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீர் இறைச்சி கொண்டிருக்கிறாங்க. இந்த பகுதியை வந்து நான் காட்டுறேன்னு வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், கிணத்துல வந்து இப்போ நீர் வந்து இறைச்சி கொண்டிருக்கணும். தண்ணி வந்து இப்படி இதெல்லாம் வந்து போகுது பாருங்கள். இந்த இங்கால இருக்கிற பகுதிகளுக்கு தான் வந்து இதெல்லாமே இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து வெட்ட வலிக்கிடுவாங்க. பாருங்கள், எல்லாம் வந்து முற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கால முழுக்க நல்லா இருக்குது பாருங்க. இந்த மிஷினில் அரைக்கிறதெல்லாம் வந்து பார்க்க வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குல்ல. எனவே இங்காலையெல்லாம் வந்து வருகின்ற திங்கட்கிழமை, இன்றைக்கு வந்து சனி, இன்னும் 2 நாளில் இங்கால பக்கமெல்லாம் வந்து அறுவடை வந்து செய்ய போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மிகப்பெரிய ஒரு பொயிலை தோட்டம். அப்படியே கண்ணுக்கு எட்டுற தூரம் முழுக்க, இது வந்து அங்கால பக்கம் வந்து பார்த்தா உடுவில், கண்ணுக்கு எட்டுற தூரம் முழுக்க வந்து பாருங்கள் பொயில தான் இருக்குது. அப்படி இருக்குது, முழுக்க வந்து பொயிலா. இங்கே எந்த பக்கம் முழுக்க பொயிலா. இங்காலையெல்லாம் வாழை நிற்கிது. இங்கால வந்து ஆக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு கொண்டு வைக்கணும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ உள்ளே வந்து தண்ணி கட்டி கொண்டு வைக்கணும். பொயிலை கண்டுக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்று சொல்லி. ஒரு சின்னதாக ஒரு கிளிப் வந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து அந்த பக்கம் தான் வந்து அறுவடை வந்து செய்கிறாங்க. அந்த பக்கத்தில் வந்து அறுவடை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்ப்போம். பாருங்கள், எனக்கு இதில் கண்ணு கட்டுற தூரம் முழுக்க அப்படியே பாருங்கள் பொயிலை தான். இங்கே அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, பொயிலை கட்டெல்லாம் வந்து இந்த மேல் கட்டு வந்து எல்லாம் வந்து ஒடிச்சிருக்கு பாருங்கள். இந்த இலையின் சைஸை வந்து பாருங்கள், இவ்வளோ பெரிய சைஸ்ன்னு சொல்லி அப்படி இருக்குது. இங்கே அண்ணன் வந்து நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். இங்கே தண்ணியெல்லாம் வச்சு இங்கே பாருங்கள். இங்கே பாருங்க. அப்போ எத்தனை மணிக்கு வந்து அப்படியே தண்ணி ஆட்ட? 6:30 தாங்க. எத்தனை கண்டுக்கு இப்போ தண்ணி காட்டுறீங்க? சும்மா சொல்லுங்க.
டிவி சேனலில் யூடியூப் சேனல் நாங்கள் போடுறது இந்த அரைமடை எடுக்க வந்து ஆனால் இப்போ இதுஞ்சாலையும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இதுக்கு எத்தனை ஆண்டு நீங்கள் இப்போ நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள் தண்ணி? கட்டினது 2000 ஆண்டு. ரைட் 5 மணி தான் முடியும். 5 மணி தான் பிடிக்கும். இது இனி எப்போ அறுவடை? இது இதுக்கு இன்னும் ஒரு 25 நாள் 25 கிடக்கு என்ன? ரைட். இந்த இலையெல்லாம் மேலே முத்தி வரணும் என்ன? இது இப்படி முருகி வரணும். இப்போ முருகி இதே மாதிரி முருகி வரணும். முருகி அப்படி பாருங்க அந்த அதில் 2 முருகினா அப்படி அந்த தெரியும் அப்படி புரியும்பா அங்கெல்லாம் அந்த பழுக்க வலிக்கணும் என்ன? அது ஆக மத்தினா. ரைட் பாருங்க. இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 20-25 நாள் இஞ்சாவது துவக்கிற இடக்கு. அங்காள பக்கத்தில் இன்னும் ஒரு 2-3 நாளையெல்லாம் அறுவடை செய்ய போகிறாங்க. ஒவ்வொரு பகுதிகள் தானே இங்கால பக்கம் கொஞ்சம் வளர கிடக்குது. நல்லா இருக்குது. அறுவடை நடக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து போகிறோம். இதில் பாருங்கள் இந்த பகுதியெல்லாம் வந்து நேற்றைக்கு வந்து வெட்டினவங்க. இங்கே பாருங்க அடியோடு அப்படியே அடிக்கட்டியோட வந்து அப்படியே வெட்டி போடுவாங்க. இங்கே பாருங்க எல்லாம் அப்படியே அடிக்கட்டி எல்லாம் வந்து கிடக்குது. எந்த அளவுக்கு வந்து அந்த மொத்தமாக வந்துருக்குன்னு பாருங்கள். இங்கெல்லாம் வந்து வெட்டி கொண்டிக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து அந்த அடிக்கட்டியோட வந்து வெட்டி போட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலையாக வந்து கீற போகிறாங்க. இங்கே பாருங்கள் இதுவும் வந்து அறுக்க போகிறாங்க. இந்த இலைகளெல்லாம் வந்து நல்லா முத்திட்டு இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து அறுக்க போகிறாங்க. இதுகள் வந்து சில நேரங்களில் நாளைக்கு அறுக்கக்கூடுமான்னு நினைக்கிறேன். இந்த பகுதி இருக்கிற வந்து நாளைக்கு சில நேரம் வந்து அறுப்பாங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து அறுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து அறுத்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க இது வந்து ஒரு பொயிலக்கட்டு சரியா? ஒரு பொயிலக்கட்டு. இதில் வந்து 1 2 3 4 5 6 7 இலை 7-8 இலைக்கிட்ட இந்த இதில் இருக்குது. இது கொஞ்சம் சின்ன கண்டு மாதிரி கிடக்குது. சிலதுகள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துன்னு சொல்லிச்சுன்னா நிறைய இருக்குது. இந்த கட்டை பாருங்கள் இதில் வந்து நல்ல பெரிய இலைகள். சிலதுகள் வந்து நல்லா வளரும், சிலது வந்து ஓரளவுக்கு தான் வளரும். சிலதுகள் தெரியும் தானே நோய் தாக்கங்கள் அதுகள் இது கேட்கல. இது வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 9 இதில் வந்து 9 இலை வந்து இருக்குது. 9 பெரிய இலை. இங்கே வந்து பாருங்கள் முழுக்க அப்படியே வந்து அப்படியே அறுத்து போட்டிருக்கு பாருங்கள். வந்தா இதில் வந்து நேற்றைக்கு வந்து ஒரு பகுதி வந்து அறுத்தவங்க. இன்றைக்கு வந்து பாருங்கள் 2 லெமசல் வந்து நிற்கிது. 2 லெமசல் வந்து நிற்கிது. ஆக்கள் வந்து அறுத்து போட்டது. இப்போ இலைகள் வந்து கீறுறாங்க. வந்து பாருங்கள் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 4 பேர் நிற்கிறாங்க. 4 பேர் நின்று நடக்குது வேலை. இங்கே பாருங்க. ரைட் ஐயா வணக்கம். என்ன கதைக்க மாட்டீங்களா? ஏன் பாருங்க ஐயாக்கள் வந்து இப்போ அந்த வெட்டி வச்சிருந்த பொயிலையை வந்து இப்போ வந்து ஓண்டா கீறணும். இங்கே பாருங்க அது வெட்டுறதுக்கு வந்து முறைகள் இருக்குது. ஒரு இலையாக வந்து இங்கே பாருங்க ஒரு இலையாக வந்து அப்படியே கீறார் ஐயா. இந்த ஆக அந்த மொத்தமான இலையை தான் வந்து கீறார். இலக்க போயில என்ன அந்த மேல் நுனே வெட்டுற இல்லை புறாகு இங்கே பாருங்க அப்படி வெட்டுறாண்டு பாருங்க ஐயாவா. இங்கே அப்படியே கீறது கத்திண்ட கூரை பார்த்தீங்கண்டா எப்படி இருக்குண்டு அப்பா. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பொயில இல்லைண்ணே. ரைட் இங்கே பாருங்க அப்படியே இழுத்து கீற வண்டியா. இங்கே வந்து 3 பேர். நீங்கள் என்ன கட்டுறீங்களேண்ணே? இவர் எத்தனை கட்டுறது? 5 ரைட் 5 வந்து கட்டுறது. இங்கே பாருங்க இங்கே வந்து கீறி போட்டிருக்குது அண்ணாக்கள். இங்கே பாருங்க இங்கே அண்ணா கூட கதைப்போம் என்ன மாதிரி என்று சொல்லி ஐயாவோட வந்து இருங்க. இந்த பகுதியில் முதலாவது நீங்கள் அறுவடை செய்கிறீங்கண்ணே இந்த பகுதியில் என்ன? இங்கே பாருங்க இதுதான் பெரிய போகுதுங்க. ஐயா வணக்கம். இது நேற்றைக்கு இங்கே பக்கம் நீங்களா கருனது? ஆமாம் நீங்களா இங்கே இப்போ இதுக்கு எத்தனை கண்டு இப்போ மொத்தமாக இதுக்கு வச்சது? இதுக்கு 4000 கண்டு. 4000 கண்டு வச்சது. அப்போ நேற்றைக்கு எத்தனை கண்டு வெட்டினீர்கள்? நேற்று 500 ரூபா வெட்டினது நேற்றைக்கு. அப்போ இப்போ எத்தனை வெட்டிக்குது? 500. ஏன் அந்த பிடிச்சி வெட்டுறது? எங்கடா குடிலுக்கு பாலத்துக்கு இந்த மாதிரி தான். ரைட் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி காய போடுறது. காய போட்டு அந்த குடில் இருக்கல்லோ குடிலுக்கு கணக்காக வெட்டி கொண்டே நாங்கள் அதை பாலம்படுத்தி பதப்படுத்துவோம். ரைட் இப்போ இதில் வந்து என்ன கீறதுக்கு அந்த ஒரு முறை ஒன்று இருக்கு என்ன? ஆமாம். என்ன மாதிரின்றது அது சொல்லுங்க இருக்கா? இது வந்து
உங்களுக்கு இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் இதை இப்போ கீறுறோம் இல்லை அப்படியோ கீறினா தான் இந்த உப்படைக்கு காம்பளக்கா வேலை காம்பளக்கா வருமா ரைட் அதுக்காண்டி தான் அந்த முறை இருக்கு என்ன அந்த முறை இருக்கு Right, right. மெட்ட வெட்டு வந்து இப்படி வெட்டு இருக்கட்டும் இந்த வெட்டு வந்து பானி கோயில் பானி கோயிலுக்காண்டி அது வடமராட்சி கோயில்னு சொல்றது ரைட் 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 இது வந்து தாவடி சீவு காம்பு வேக்க போடுறது நாங்கள் வாய்க்க போடுறதுக்காண்டின்றது வேக்க போடுறது மற்றது சுருட்டுகள் இதில் பாவிக்கிறது சி மற்றது இப்போ நீங்கள் வந்து அடியில் ஒரு 5-6 கிலோ தான் வெட்டு கீறுறியல் அதுதான் மிச்சம் வந்து கீழே வைக்கிறீங்களோ அதுக்கான காரணம் என்ன இது வந்து இடதரம் வந்து தெரிவு கோயில் தெரிவு இப்போ இது வந்து இலக்கம் இந்த கோயில் இது வந்து அந்த விலக்கூடிய கோயில் அந்த தெரிவு கோயிலுக்கு வரும் சி ரைட் ரைட் அதான் புரிம்பா நீங்கள் அதுன்றது என்ன அதை புரிம்பா இப்போ இதை கட்டி போட்டு புறாவே புரிம்பா கட்டுறது ரைட் 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 இப்போ என்ன வேலைக்கே வந்து கீறிட்டீங்க போடாக்கிதா இது என்னென்னா முதல் கீறி பாடை விடுறாதுங்க பாடியேட்டு இல்லை வண்டு ஆமாம் ஆமாம் பாடினா பிறகு இப்போ நாங்கள் இதை புரிம்பாக கொண்டு ஏற்றி போட்டு இதை 2ஆம் திருப்பி இதுக்கு வைத்துறது திருப்பி 2ஆம் திருப்பி ஏற்றுறது இல்லை ஒரே தான் தான் ஏற்றுறது இதை பொறுக்கி அடக்கி போட்டுதான் முறை இதை ஏற்றுவோம் ரைட் 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 இப்போ இதெல்லாம் நம்மளாம் கீறி ஏற்றி அது எங்கட வெயில பொறுத்தது எங்கட வெள்ளமே பொறுத்து ரைட் ரைட் நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் சரி இதுக்கு நேர காலம் இல்லை ரைட் 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 இப்போ வெயில் இறக்கியாண்டா தொப்பளிச்சு போடும் ரைட் இது கொண்டு நீங்கள் எங்கே காய போடுவீங்க நீங்கள் இது இப்போ மதில் இருக்குல்ல முதல்ல காய போட்டுட்டு இப்போ பொதுவாக ஒரு மதிலாம் கொண்டு ஆட்டி என்னென்ன காய போட வேண்டியா எல்லாரும் போட விட மாட்டோம் இப்போ நீங்கள் போமென்றால் இப்போ நாங்கள் போடுவோம் எல்லாரும் விட மாட்டோம் எல்லாம் ஊற்றியா போடுங்கள ஒன்று காய்ப்பினோம் இப்போ நீங்களே எத்தனை நாளைக்கு வந்து இந்த பொயிலையை வந்து காய போடணுமா ஐயா இது இப்போ நாங்கள் கொண்டே போடுறோம் இல்லை போட்டால் நாளைக்கு பின்னேரம் வெயில் நல்லா வெயில் பிடிக்கணும் வெயில் பிடிச்சியாண்டா 7 மணி 8 மணி செய்யலாம் கரெக்டாக இரவு இப்போ நோமலாக மப்பு போட்டுக்காண்டா ஒரு 5-6 மணியை காட்டி போடும் அதான் நான் கேட்குறேன்னு சொல்லிச்சுன்னா இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காய போடுறீங்கல்லானே அதே மாதிரி நீங்கள் எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் காய போடணும் ஒரு நாளைக்கு தான் காய போடுறோம் ஒரு நாளைக்கு தானே ரெண்டாயிரம் மத்தியானம் போட்டா மறுநாள் காலமே 5 மணிக்கு 6 மணிக்கு காட்டுவோம் அவ்வளோதான் மற்ற போயில காணுங்கோ 10 நாளைக்கு விடுறவங்க ரைட்டு 10 நாளைக்கு காய போட்டு எடுக்கிறேன்னு அது ஒரே காய்ச்சல் தான் இதுக்கு அப்படி இல்லை இல்லை ரைட் 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 பிறகு நீங்கள் அந்த உங்களுக்கு பிறகு அந்த குடிலுக்க வேலைகள் இருக்குமே இதை கொண்டு போய் கிடங்குல போடுறது கிடங்குலையா அடுக்கிறது கிடங்குல போட்டு மிதிச்சு அடக்கி போட்டு அதுக்கு வாங்கிக்க வேண்டிய இதில் செய்து போட்டு பிறகு ஒரு 9 கிழமை அதை திருப்பி குடியில் தூக்குறது முடிஞ்ச ஒரே இல்லை நீங்கள் இப்போ அறுத்தீங்கன்னு சொல்லிச்சேன் 2 அறுக்குறீங்கன்னு வைங்க ஒரு பொயிலியா வந்து வாரத்துக்கு எத்தனை நாள் எடுக்கும் பொயிலியா வாரது ஒரு மாதம் சரியா ரைட் ரைட் ஒரு மாதத்தில் பொயிலியா வந்துடும் ஒரு மாதம் சும்மா இதுக்கு ஆனால் இப்போ நாங்கள் அடிப்படையாக இருக்குமாண்டா ஒரு வருஷம் 6 மாதம் கிடக்கும் ஆனால் இப்போ அடுத்த பொயில சீசன் வாரத்துக்கு இடையில இந்த பொயில முடிஞ்சிடுமല്ലോ இல்லை முடியாது என்ன ரைட் 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 எப்படியும் 2 போத்துக்கு கிடக்கும் பழகாத தானே என்ன ரைட் 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 பாருங்க எப்படி வெட்டுறாங்கன்னு சொல்லி பாருங்க அப்படி எத்தனை மணி வந்தீங்க 6 மணிக்கா அப்படியா 7 மணிக்கு வந்து அறுத்துனாங்க அடுத்துட்டு போய் இப்போ வந்துக்கிறீங்க போய் இப்போ வாட்டத்தை பொறுத்து அறுப்போம் இன்னும் சீரான முறைக்கு வாடகை இல்லை கண்டு ரைட் 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 இந்த கரிய பயிருக்கல்லோ அது என்னதுக்காண்டி எப்படி இதுன்றது அது இந்த இடங்கள் வெயில்கள் நாள் படுவது தானே ரைட் 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 அதுக்காக கொண்டு அதுக்குரியா ரைட் பெனி ஏற்றி தண்டு அதை பொயிலி ஆக்க நினைக்கும் கரைச்சல அதோட இருக்கணும் என்ன அங்கங்கெல்லாம் போயிடாது இதுவே நம்ம மாறி இப்போ தூக்கி அடுக்கணும் அந்த பொயில பிரட்டி அடுக்கணும்னு சொல்கிறவே இல்லை அது கிடங்க கூடாது பிறகு குடிநாள் இறக்கி தூக்கி ஆமாம் காட்டி போட்டோமே இல்லை காட்டினால் புறா கொண்டே பாலத்தில் பிரட்டி ஒரு 2 உண்டை நாளைக்கு ஐயோ கடவுளை இவர் வந்து பொறுக்கிறார் அவருக்கு தூரண்டா பூ ஒரு கதாம்பியில பொறுக்கி அடுக்கிறது கதை கேட்டு பாருங்க வேணே இங்கே அன்னையும் வந்து வெட்டுறார் பாருங்க 4 பேர் தானே 2 இப்போ ஒரு ஆளுக்கு 2 கூட வெறியும் 6 பேர் இல்லை ஆக்கள் வைக்கணும் என்ன முதல் விரவணும் ஆறு பொறுத்த நேரத்தில் இல்லாம போனேன் ரைட் ரைட் ரைட்
அவருக்கு தான் இது கொஞ்சம் பழைய ஆள். அனுபவம் கூட. இப்போ நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? நான் பக்கத்தில் இனியும் இல்லை, இளந்தரை கோயில்கிட்ட. கூடா இருக்கு. விலை சோழியோ? எங்கே போகணுமா? அப்போ இவரான் ஓனரா? அது அப்போ ஐயா வந்து ஓனராக இருந்தவொன்னு கதைக்க மாட்டேன்றார். பார்த்தீங்களா என்ன அகல காணையில் யோசின என்னன்றா இன்றைக்கெல்லாம் வட்டி ஏற்ற போகிற மாட்டேண்ணே. ரைட் ரெண்டு மழை வந்தா என்ன அதான் யோசினேன் என்ன. இப்போ நீங்கள் காய போடுறீங்களோ, மழை வந்தா என்ன செய்வியல்? ஒன்றும் செய்யலாது, நட்டுந்தான் என்ன. இல்லை பொயில வந்து நினையக்கூடாது அப்படியோ. ரைட் பாருங்க கீரை நடக்குது. ஐயா தான் ஓனராம். சிலதுகள் வந்து வெட்டினம், சிலதுகள் வந்து அந்த தெரிவு போயில என்ன, இதெல்லாம் தெரிவு போயிலக்கே. ரைட் இதுகள் வந்து தெரிவு போயிலக்கா. இப்போ நாங்கள் சுருட்டுக்கு மேலே சுற்றுறது கொஞ்சம் விழா கூட போகிறதால இது வந்து இதென்ன மேல் பொயிலைகள் வந்து நல்லா இருக்குமாம். அதனால் வந்து பாருங்கள் பாருங்கள் முழுக்க அப்படியே இங்கே ஒரு 500 கண்டு அப்படியே வந்து அறுத்து போட்டிருக்குது. இப்போ கீறி கொண்டு வைக்கணும். மாறி வேலை வந்து நடக்குது. வெயில் வேற வலிக்கிட்டு தானே. வெயில் காணாது என்ன. ரைட் இதுக்கு மழை வந்தால் இன்னும் சோக்காக இருக்கு. அங்கால வந்து கெட்டு அடிக்கணும். ஐயா வாங்க, உங்களோட பொயில சம்மந்தமாக கதைக்கணும் வாங்க. ஐயா நீங்கள் வேலை செஞ்ச உடனே கதைங்க. நீங்கள் எத்தனை வயசு உங்களுக்கு? இப்போ 86 வயசு. 86 வயசுல ஜங் போயா? என்ன இந்த பொயில வேலை செய்யறதா நீங்கள்? எல்லாம் தோட்ட வேலை எல்லாம் செய்யறது. இப்போ இந்த பொயில வேலையில உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு? 50 வருஷத்துக்கு கிடக்கு. ரைட் இந்த பொயில வந்து ஏன் அந்த கீழே மட்டும் வெட்டுறது, மேலே வந்து வெட்டாம போடுறீர்கள்? அது வந்து இலாக்காம். இது திறம் பொயில அந்த இதுக்காண்டி என்ன நான் வேட்டே கேட்டா இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வடிவா கேட்ப மாட்டேன். ரைட் இப்போ இந்த பொயில வந்து நீங்கள் வந்து செய்கிறீங்களானே, நீங்கள் தனியாக செய்கிறீங்களா இல்லை ஆங்களுக்கு சம்பளத்துக்கு வேலை போடுறா? சம்பளத்துக்கு மாக்களவு நாளைக்கு தான் தனியாக ஒப்பேத்தலாம். தனியாக ஒப்பேத்தலாம் என்ன. அப்போ சம்பளத்துக்கு மாக்களை பிடிக்க தான். பாருங்க எப்படி கீறான்னு சொல்லி அதுக்கெல்லாம் முறை இருக்கு என்ன. இப்போ என்ன ஆக்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் தெரியுமோ இந்த இதுகள் பொயில ஆக்களுக்கு தெரியாது என்ன. இப்போ என்ன புள்ளியாலே தோட்டத்துக்கு வருதல் இல்லை. ரைட் அப்போ இது இப்போ நீங்கள் அந்த உணர்த்துற வேலையெல்லாம் செய்கிறதா நீங்கள்? எல்லாம் செய்கிறது. பாருங்க தொடர்ந்து வந்து வேறு நடந்து ஒன்று இருக்குது. இங்கால ஒரு ஆளை கூடிக்கணும். இன்னும் பார்க்க பெரியணுமா? இல்லை இவ்வளோ வேணா என்ன. ரைட் நல்லா கூலி கட்டா என்ன. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கூலி? இப்போ வெட்டி கொண்டு முதல்ல போட்டு விட 3000 ரூபா ஒரு ஆளுக்கு. ரைட் ஒரு நாள் எடுக்கிறதானே என்ன. ரைட் ஒரு நாளைக்கு 3000 ரூபா வட்டி. எத்தனை 500 வட்டவா 1000 வட்டவா? 500 வாண்டு தான் வெட்டுவோம். 500 தான் வெட்டுற ஒரு நாளைக்கு. பக்குவம் பண்ணல. ரைட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்குதா என்ன. ஃபுல்லாக இல்லை. ரைட் ஐயா உஷாரு காரணம் என்ன? சாப்பாடு தானே. இல்லை 85 வயசு இப்போ நிறைய பேர் வந்து 65-70 ஆக்கள் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகினோம். 85-86 வயசுல வந்து உஷாரா இருக்கிறீங்களே. சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்களா அப்படி? எல்லாம் எங்களை வளர்த்தது மரவள்ளிக்கிழங்கு என்ன. மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு வளர்ந்தாங்களே தெரியும். ஐயா எனக்கு கேளுங்க. குரக்கன் புட்டு முந்தியன்னா பரவாயில்ல. குரக்கன் புட்டு, ஒடியல்மா புட்டு என்ன கிழமை பினாட்டு. ரைட் எனக்கு இப்போ இங்கே 32 வயசு. எனக்கு இப்போ நேரியலாம் அது நீங்கள் சுதந்திரமாக இருந்துட்டேன் என்ன. ரைட் தேகம் மேற்க வேலை செய்யணும். என்ன கதையை கேட்டேன் சிரிப்பு தான்.
அவங்க குடிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு மணி எங்க குடில் அங்கே சவால் பிள்ளை வீடு வாழ்வாம இருக்கு ஆ வாழ்வாம இருக்குல்ல ஓ அதை வந்து கத்திரிச்சு இந்த உருண்டை விட காட்டு சரி பாருங்க இப்போ வந்து பொயில வந்து வெட்டி அதை தனித்தனி இலையாக வந்து கீறி பாருங்க கட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதை இந்த லேமஸில் வந்து அதில் வந்து ஏற்ற போயினோம் இப்போ இதில் 2-3 கட்டை வந்து ஏற்றிட்டோம் பார்ப்போம் இங்கே என்ன மாதிரி ஏற்ற மிஞ்சாருங்க ஒரு கட்டாக அப்படியே ஒரு கட்டாக அப்படியே கட்டி இதில் வந்து வச்சிருக்கணும் இல்லை பாருங்கள் அப்படியே வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது ஓகே பொயிலை பயிற்சிகை அறுவடை வந்து இப்போ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க அதை வந்து எப்படியெல்லாம் வந்து கீறி எப்படி கட்டி என்றாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான சம்மந்தமான விஷயங்களை வந்து ஐயாட்ட வந்து உண்மையிலே கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். எனக்கு தெரிஞ்சு இனிவில் பகுதியில் இந்த இடத்துல வந்து முதலாக அறுவடை செய்கிறாங்க. நேற்றுக்கும் வந்து அறுவடை வந்து செய்திருந்தவங்க இன்றைய நாள்லையும் வந்து அறுவடை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து 500 கண்டு, நேற்றுக்கு 500 கண்டு இப்படித்தான் வந்து இந்த பயிற்சிகள் வந்து அறுவடை வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். இந்தியாவில் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கால பாருங்க பெண்கள் எல்லாம் வந்து பாருங்க இதில் வந்து கெட்டுகள் வந்து ஒடிச்சு நிற்கணும். இங்கே பாருங்க கெட்டுகள் வந்து ஒடிச்சு கொண்டிருக்கணும். இந்த இடத்துல அந்த குருத்துகள் வந்து முறித்து அதுகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். சைட்டுக்கு வர அந்த கெட்டுகளை வந்து எடுத்து ஒடிச்சு கொண்டிருக்கணும். பாருங்கள் அவ்வளவு கோயில்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே பொயில பயிற்சியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சம்மந்தமாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கு அறுவடை செய்கிறத வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அழகான இந்த கோயிலை தோட்டத்தை வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கு காட்டிப்பேன். வீடியோ பிடிச்சிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த அழகான ஒரு இடம் அப்போ நல்லா இருக்குது. நல்ல காற்று. செம்ம காற்று இங்கே அப்படியே மிஷின் சத்தத்தோடு அப்படியே இன்றைக்கு வந்து இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து அதாவது இந்த அறுவடை வந்து நடக்குது. இன்னும் ஒரு 1-2 வீடியோ நான் போடுவேன் கண்டிப்பாக. ஏன்னு சொல்லிச்சுன்னா இதை விட பெரிய அறுவடையெல்லாம் வந்து செய்வாங்க. குறிப்பாக அந்த லாமாசரில் டெக்டரில் எல்லாம் வந்து நிறைய பொயிலைகளை வந்து ஏற்றி அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு அதை வந்து ரோட்டில் காய போடுறது இது சம்மந்தமாகலாம் நான் வந்து வீடியோ வந்து போடுவேன். அவங்க வர்ற உண்மையிலே அவங்க நிறைய கஷ்டப்பட்டுத்தான் இந்த தொழில் வந்து செய்கிறாங்க. உண்மையிலே பொயிலைன்ற போது நாங்கள் ஈஸியாக நினைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 1 மாதம் கஷ்டப்பட்டால் தான் இப்போ வெட்டி 1 மாதம் கஷ்டப்பட்டால் தான் அந்த பொயிலை வந்து அவங்களுடைய பொயிலையாக வந்து கிடைக்கும். அதை விற்று தான் அவங்களுடைய வருவாயை வந்து விட்டுவாங்க. அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த பொயில் சம்பந்தமான காவணிகள் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பச்சை பொயில எப்படி வந்து பொயிலையாக மாறுது இந்த மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பாக என்னுடைய காவணியில் வரும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இதோட என்னுடைய காவலியை வந்து நிறைவு செய்கிறேன். ஓகே, பாய். பாருங்கள் அந்த வெட்டின பொயில்கள் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த மதிலில் எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. பாருங்கள் இந்த இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து ஓண்டா மதிலில் போட்டு அதை வந்து காய வச்சு பாருங்கள் இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து இந்த பொயிலை பயிற்சிகள் செய்கிறாங்க. அவங்க வருவாய் இருக்குத்தான் இல்லைன்னு இல்லை இருந்தாலும் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த எங்கிட்ட ஒழுங்கைக்கெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க இங்கே. ஓகே.